இன்றைய இப்போ இருக்கிற நம்ம திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய லௌதாத்தோ சி என்கின்ற அந்த சுற்றுமடலில் குறிப்பிடுகிறார். மனிதர்களாகிய நாம் நமது வார்த்தையின் வழியாகவும் எடுத்துக்காட்டான வாழ்க்கையின் வழியாகவும் ஆண்டவரை போற்றி புகழ்கிறோம். ஆனால் நம்மை சுற்றி இருக்கின்ற இயற்கை தனது இருத்தலின் வழியாக கடவுளை போற்றி புகழ்கிறது என்று குறிப்பிடுகிறார். அப்படின்னு சொன்னால், என்னை சுற்றி இருக்கிற மரம் செடி கொடிகள், என்னை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் அனைவரும் எனது ஆன்ம வாழ்விற்கு ஒரு அடையாளம். அப்படின்னு சொன்னால், என் பக்கத்தில் இருக்கிறவங்க நான் கீழே விழாமல், பாவ வாழ்க்கையில் விழாமல் இருப்பதற்கு அவர்கள் ஏதோ ஒரு செய்தி எனக்கு தினமும் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? அதற்கு தான் காரணம் விவிலியம். பிரியமான இறை மக்களே, ஒவ்வொரு நாளும் விவிலியத்தை எடுத்து படித்து பார்ப்போம். இறை வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, மருந்தாக, பலனாக, தாயாக, தந்தையாக ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆற்றலை தந்து கொண்டே இருக்கிறது. இறை வார்த்தையின் அடிப்படையிலும் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள், இயற்கையின் வழியாகவும் இறைவனை போற்றி புகழ்வோம்.